ஒரு அமைதியான அழகான கிராமம். அந்த கிராமத்துல இருந்தான் பன்னீர்செல்வம். அவனுக்கு ஒரு பெரிய ஆசை, நானும் ஒரு நவீன மனிதன் ஆகணும்னு. அதுக்காக இந்த முறை பட்டணத்திலிருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி வந்தான். ஆனா அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு அவனுக்கே தெரியாது. அத ஊர்ல எல்லாருக்கும் காட்டணும்ன்று வாட்ச தலைகீழா கட்டிக்கிட்டு, இதுவே என்னோட வாழ்க்கைடான்னு கெத்தா பேச ஆரம்பிச்சான். இது என்ன தெரியுமா, நான் எத்தனை அடி நடந்தாலும் இதுக்கு தெரியும். அடடா, உண்மையாவா? ஆமா. அத பார்த்த முனியாண்டி கேட்டான், சரிப்பா, இந்த மந்தையில இருந்து அந்த புள்ளியார் கோவில் வரைக்கும் நடந்து போ, உன் வாட்ச் சரியா சொல்லுதான்னு பாப்போம். பன்னீர்செல்வம் ரொம்ப சீரியஸா நடக்க ஆரம்பிச்சான். 1 2 2 3 3. அப்போ திடீர்னு ஒரு நாய் தான் 21 40 100. கடைசில ஓடி ஓடி ஒரு மரத்துல ஏறி உக்காந்தான். அப்புறம் வாட்ச பார்த்தான். அதுல என்ன தெரியுமா? லோ பேட்டரி. என்னப்பா பன்னீரு, வாட்ச் என்ன சொல்லுது? அட, பேட்டரி போயிடுச்சா? ஐயோ, லோ பேட்டரி. பாத்தியா முனியாண்டி, நான் அவ்வளோ வேகமா ஓடுனதுல என் வேகத்தை தாங்க முடியாம வாட்ச் டயர்ட் ஆகி தூங்கிடுச்சு. முனியாண்டி விடவில்லை. ஏண்டா, வாட்ச் தூங்குது சரி, நீ ஏன் மரம் ஏறி உக்காந்துருக்க? அதுவா, வாட்ச் தூங்கும் போது அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாதுன்னு நான் சைலண்ட் மோடுக்கு வந்துட்டேன். இப்படி ஒரு நண்பன் உங்க ஊர்ல இருக்கானா?